Lablaboடைய supreme diaper. Happy birthday to lucky baby. Birthday to you. Lucky, jolly-ஆ. அழுவாத. ஏய் அழுவாதனா அழுவாத லைட் ஆகும். என்னடா அதுக்குள்ள ஆறு வந்துருச்சு. கடவுளே, புயல் இல்ல ஹெவி ரெயின் இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா லாஸ்டோட இப்படிதான் நினைச்சாங்க. அது டிவில. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்ப கிளம்பியாச்சு. ஆக்சுவலா எங்க போறோம்னா லக்கி பேபிக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டே. அதுக்கு முன்னாள் இன்னைக்கு நடக்கிறது முன்னாள். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் இல்ல லக்கி பேபிக்கு போட்டுக்கிறதுக்கு. பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி. லக்கி பேபிக்கு நியூ ட்ரெஸ் இருக்கு. அது நம்ம 6 years டாடிக்கு தலை கட்டுற ஃபங்க்ஷன் வச்சாங்கல்ல, அப்போ வந்துச்சு கொஞ்சம் ட்ரெஸ். ஆனா அது இப்ப போடக்கூடாதுல்ல, என்ன சொல்லுவாங்க, நல்ல குட் டேஸ் அப்போ போடக்கூடாது அப்படின்னாங்க. சரி நியூவா ஒரு ட்ரெஸ். அதுதான் லக்கிக்கு நாங்க எதுவுமே பர்த்டேவே சரி என்ன பண்றது, செலிப்ரேட் கேக்லாம் வெட்டலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சோம். ஆனா செல்வி அம்மாலாம் இல்ல, கேக்லாம் வெட்டிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் டயப்பர் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போற மக்களே. ஆஸ் அ மதரா நம்ம சில விஷயங்கள் வந்து தவிர்க்கவே முடியாது. அதுல ஒண்ணுதான் நம்ம பேபிஸ்க்கு யூஸ் பண்ற டயப்பர். நானும் நம்ம லக்கி பேபிக்கு நிறைய டயப்பர்ஸ் யூஸ் பண்ணேன். பட் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ரேஷ் ஃப்ரீ டயப்பரா இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஒரு ஸ்டேட்ல இருக்கும் போது தான் என் கண்ணில் பட்ட ஒரு விஷயம் லவ்லாபோடைய சுப்ரீம் டயப்பர்ஸ். இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் அப்புறமா எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லக்கி பேபி பாஸ்ட் 2 weeks ஒரே ஸ்மைலா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து டயப்பர் ரேஷ் சைனே லக்கி பேபிக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயப்பர் பிரீத்தபிள் மெட்டீரியல் வச்சு மேட் பண்ணிருக்காங்க. இதுல சூப்பர் சாஃப்ட் டாப் ஷீட் அண்ட் பேக் ஷீட் இருக்கு. இதுல குட்னஸ் ஆஃப் ஆலோவேரா இருக்கு. சான்ஸே இல்ல. அஃப்கோர்ஸ்க்கு சான்ஸே இல்ல. அஃப்கோர்ஸ் பேபிஸோட டெலிகேட் ஸ்கின்க்கு 360 டிகிரி கேருமே இது கொடுக்குது. இதுல சுப்பீரியர் சாஃப்ட்னஸ் இருக்கு, சுப்பீரியர் அப்சர்வன்சி இருக்கு, சுப்பீரியர் ஸ்ப்ரெட் எபிலிட்டி இருக்கு. சூப்பர் சாஃப்ட் மக்களை உங்களுக்கு டச் பண்ணும் போதே தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ரொம்ப அல்ட்ரா தின்னுமே கூட. இந்த டயப்பரை லிக்விட் பண்ணும்போது அது ஃபுல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அஃப்கோர்ஸ் இது மாய்ஸ்சருமே நல்லாவே லாக் பண்ணுது. 100% லாங் லாஸ்டிங் ட்ரைனஸ் கொடுக்குது மக்களே. முக்கியமா பேபிஸ்க்கு நோ ஹெவினஸ், நோ லீக்கேஜ். நைட் அண்ட் டே பேபி கம்ஃபர்டபிளா இதை வியர் பண்ணலாம். பார்த்துட்டு இருக்க மாமிஸ், உங்களோட பேபிஸ்க்கு ரேஷ் ஃப்ரீ ஸ்கின் ப்ரொடெக்ஷனை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க டவுட்டே இல்லாம லவ்லாபோடைய சுப்ரீம் டயப்பர்ஸை சூஸ் பண்ணலாம். இந்த டயப்பர் யூஸ் பண்றதுனால சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் மக்களே. ஸோ இப்போ இது உங்களோட டர்ன். ஹாப்பி பேபிஸ், ஹாப்பியர் மாம். ஸ்கைவாக், ஸ்பென்சர் பிளாசா, இது ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா நாங்க இங்கதான் சுத்திட்டு இருப்போம். ஒரு 5-7 years முன்னாடி இங்கேதான் இருந்துட்டு இருப்போம். ஆனா ஸ்கைவாக் வந்து இப்போ ரெனோவேட் பண்ணது வந்து நாங்க வரவே இல்லை. ஆனா இப்ப பார்த்தா பறந்துருக்கு. ரெனோவேட் பண்ணதுல அந்த புயல் வந்தப்போ கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் பறந்துச்சு மக்களே. இப்ப எல்லாம் ஒட்டிட்டு வெளியே பறந்தது, உள்ள அப்படி இருக்கு பாக்கலாம் அப்படின்னு உள்ள வந்து லக்கி பயந்தியா? காமெடி லக்கி பயந்தா? லக்கி அப்பெல்லாம் பயப்படாது, அது டாய் தான். அப்பா மாதிரி அது ஒரு பிக்கு தான். அங்க பாரு நீ ரொம்ப அடம் பிடிக்கிற. அழுவ அம்மா, அழுவக்கூடாது அம்மா. ஏய் கண்ணெல்லாம் கசிட்டு அழுவக்கூடாது. சரிங்க பாரு. சரி சரி நான் தரேன் இரு. ஏய் ஜாலி, ஸ்மைல் பண்ணு. இங்க பாரு, ஸ்மைல் பண்ணிட்டு போ. ஏய் பொடி உருண்டை இவ்வளவு நீ இப்போ வாங்க போறியா? சரி சரி. ஏய் அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுற? போட்டு பார்த்தேன் என்னோட அழகுக்கு கரெக்டா இருக்கான்னு. இந்த என்ன ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போட்டு ஸ்டோரி போடுற ஆளா? இது வாங்குவேன், இது கண்டிப்பா வாங்குவேன். ஏன்னா அது 20 ரூபாய் இருக்கும். இது எவ்வளவு? நீயே ஸ்மைல். இது வாங்குவேன். ஏன் அது 30 ரூபாய்? Happy birthday to you. Happy birthday to lucky baby. Lucky ஊதுடா அம்மா. கட் பண்ணி கேக் கட் பண்ணு. Super. Let's say the nearest time.
ஜாலியா இப்ப வளர வளர யூஸா இருக்கும். நீ ஏன் ஃபீல் பண்ற? தெரியுது ஆனா ஓட்ட தெரியல. அது தெரியுது. அது இல்ல பயப்படும்ல உட்கார. அவரே கிரவுண்ட் எல்லாம் சுத்தமா இருக்கும். எல்லாரும் பாய் சொல்லிட்டு போ. பாய் பாய். அங்க பாத்து இறங்கு. சைக்கிள் எடுத்து போ. மதுரை வயல் வரைக்கும் போயிட்டு வா. வரோம். பின்னாடி வாங்க. இல்லையா? இந்த ஆதிபட்டு நவுரு கொஞ்சம் டிராஃபிக் பண்ணாத நவுர்ல கே. பாய் போலாம் வா. சரி நீ இங்கே நான் போறோம். வா. வரல சொல்லு. ஆரம்பிச்சிச்சுடா. ஆரம்பிச்சிச்சுடா லக்கி. பாய். வா லக்கி பேட் லக்கி. வா கிளம்பல டைம் ஆயிடுச்சு வா. பாய் பாய் பாய். போட்ற போற நாளைக்கு வந்துறியா? போட்ற போ. சரிப்பா பாய்ப்பா. லக்கி ஒரு காஃபி கிடைக்குமா? லக்கி பேபியோடைய பெரியமாவோட பர்த்டே கிஃப்ட் மக்கள். இது நேத்துல இருந்து அவங்க இந்த ஆம்லெட் மட்டும் தான் சமைச்சு எல்லாருக்கும் ஊட்டிட்டு இருக்காங்க. சீங்கப்படுத்தாத. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் தான் அது மட்டும் ரெடிமேடா இருக்கு. அதனால அதே கொடுக்குது. அதுவே சுவிட்ச் ஆன் பண்ணிக்குது, அதுவே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குது. அதுவே சூடு பண்ணி அதுக்கு ஊட்டி விட்டுருது. எரியுதா? ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. ஓகே மக்களே, சோ நம்ம இப்ப வந்து எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா செல்வி அம்மாவை பாக்குறதுக்காக நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கோம். காஸ்டியூம் சேஞ்ச் ஆயாச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நாங்க ட்ரெஸ் எடுத்தோம். கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும், ஈஸியா இருக்கிற மாதிரி, அவங்களும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஏன்னா மத்த மாதிரி எடுத்தா தூக்கி போட்டுருவாங்க, வேணாம் ஃபீல் பண்ணுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. நைட்டு நம்ம வந்து 12 o'clock லக்கிக்கு வீட்லயே ஒரு கேக், அவங்க பெரியப்பா வந்திருந்தாங்க. நைட்டோட நைட்டா ஒரு கேக்க ஃபர்ஸ்ட் வெட்டியாச்சு. மார்னிங் வந்து பக்கத்துல ஒரு ஹோம் இருக்கு, அங்க போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்வி அம்மா பார்க்க போறதா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒர்க். அதனால அங்க இருந்து திருவற்றியூர் லண்டன் போயிட்டு லண்டன்ல இருக்க மக்களுக்கு ஹாய் பை எல்லாம் சொல்லிட்டு அங்க இந்த அம்மா கிஃப்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து நல்ல ஸ்லீப்பிங் மோட் ஆயிட்டோம். எங்களுக்கே தெரியாம நாங்க நல்லா தூங்கிட்டு மேடம் காலையிலே ஏஞ்சிட்டாங்களா, அதனால சரி தூக்கம் வருதுன்னு பார்த்துட்டாங்க. இப்போ செல்வி அம்மா வந்துட்டாங்க, அதனால இப்ப போய் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். கிஃப்ட் ஆயா கிஃப்ட் இந்த பக்கம் இந்த அங்க முட்டை குத்துரு. மக்களே, லக்கி பேபியோட பர்த்டே நல்லாவே போச்சு. ஏன்னா எல்லாருமே அவங்க பெரியம்மா ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, அப்புறம் திருவற்றியூர் போனோம், அப்புறம் இங்க செல்வி அம்மா. நாங்க மார்னிங்கே விக்கி பார்க்க போனோம். ஆனா லக்கி பேபி அப்போ ஸ்லீப்பிங் மோட்ல இருந்தாங்க, அதனால அவன் ஒர்க் பண்ண இடத்துக்கே போனோம். பட் அப்போ அவன் பார்க்க முடியல. அவன் பார்த்தான், லக்கிய வந்து அவனை பார்க்கல. அப்ப லக்கி தூங்கிட்டு இருந்தாங்க. இன்னும் 1 hourல லக்கி பேசுறதுக்கு அப்புறம் நீங்க தனியா பேசுங்க. நிறைய பேர் லக்கி பேபி பர்த்டேக்கு பண்ணி இவ்ளோ மெசேஜஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்க. ரொம்ப 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 ஹாப்பி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்கள். ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு. பட் ஆனா ஓகே, குழந்தைக்கு எதுவுமே பண்ணாம இருக்கவும் முடியல. பட் மனசும் கேட்க மாட்டா. அதனால ஒரு ஆர்ஃபனேஜ் மட்டும் போயிட்டு ஜஸ்ட் அந்த இது மட்டும் டொனேட் பண்ணோம். லக்கி நான் பேசிட்டு இருக்கேன், என்னையே மறைக்கிற பத்தியா? சும்மா சும்மா அதையே சொல்லாதடி. நீ அதை சொல்லி அப்புறம் சேர்த்து கஷ்டம் சொல்லி இருந்தாரு. லக்கி பர்த்டேக்கு நம்ம சமயம் பண்ணோம், அடுத்த மாசம் வருது அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய விஷயம் முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி இப்படின்னு. பட் ஆனா நாங்க இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. நாங்க போனாலே வெளியெல்லாம் வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாரா? அங்க போயிட்டு வர போல ஒரே கஷ்டமா இருக்கும். அங்க நாங்க அம்மா கிட்ட எதுவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். பட் எங்களுக்கு வந்து இருக்கும்ல அந்த தாட்லாம், அம்மா முன்னாடி சொல்லி கஷ்டப்படுத்திட கூடாதுன்றதுக்காக நாங்க அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். நாங்க வந்து பேசிப்போம், இந்த இடத்துல அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, இவரு இது பண்ணிருப்பார்ல, அதை செய்வார்ல, அப்படிலாம் பேசிப்போம். பட் ஓகே,
பிராக்டிகலா இருக்கணும். அங்க போனா லக்கி யார்கிட்டயும் நீங்க பழைய வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க பாட்டி கிட்ட போவாது, அவங்க சித்தப்பா கிட்ட போவாது, தாத்தா போக்கஸ் தான் ஃபுல்லா. ஏன்னா அவரும் லாரி கீரின் வாங்கி வச்சிருப்பாரு லக்கி. இந்த மாதிரி வந்தாலே அவர் அந்த ஒரு 2-3 டாய்ஸ் வச்சிருக்காரு, அதை வச்சு ஐஸ் வச்சு வலிச்சிருவாரு. நீங்க வா தாத்தா கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. வெறுப்பேத்துவாரு, பத்தியா என்கிட்டதான் வருது, உங்ககிட்ட எல்லாம் வரல பத்தியா, இனம் இனத்தோட தான் சேரும் பத்தியா, நீங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. நிறைய விஷயங்கள் நாங்க லக்கி பர்த்டேக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஒரு 3 months முன்னாடி. பாஸ்ட் 1 month நாங்க எதுவுமே நினைக்கல, பர்த்டே பத்தியே நினைக்கல ஏதோ ஒண்ணு அப்படின்னு. பட் ஆனா ஓகே, அப்படியே கோ த்ரூ தி ஃப்ளோல அப்படியே போய் எல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். பாஸ்ட் பர்த்டே எல்லாம் போன் பண்ணிட்டே இருந்தாரு, எங்க இருக்கீங்க பேத்தி பர்த்டேக்கு நாங்க ரெடி, ஃபங்க்ஷனுக்கு ரெடியா, நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல, கேக்லாம் வந்துரும்ல. அந்த பார்ட்டி ஆளுக்குலாம் 4 மணிக்குலாம் வந்துட்டாங்க, ஃபங்க்ஷனே 6-7 மணிக்கு தான். பர்ஃபியூம்லாம் அடிச்சு விட சொல்லியிருந்தாரு, பர்ஃபியூம் அடிமா கொஞ்சம், அந்த பர்ஃபியூம் அடி ஆடலாம், இந்த சென்ட் கொஞ்சம் அடிச்சு விடு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. காலையில இருந்துலாம் எங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியல, பட் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவர் என் கூட இல்லன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்ல ஏதாவது கஷ்டமா. இல்ல ஓகே ஓகே ஓகே, எங்க கஷ்டத்தை நாங்க உங்ககிட்ட மட்டும் புலம்பிக்கிறோம். நாங்களும் கண்ட்ரோலா இருக்கணும்னு நினைக்கிறோமா, நம்மள அறியாமே சம்டைம்ஸ் வந்து அது தாட் வந்து ஏதாவது நம்மள அறியாம வந்துருது, ஒன்னும் பண்ண முடியல. இல்ல சரி அது தோணும்ல நமக்கு, நம்மள அறியாம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமா. அழுவாத அழுவாதுன்னா லைட்டா